எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, உங்களை அறிந்து கொண்டு உங்களை நேசிக்கிற, உங்களை வாஞ்சிக்கிற அந்த இருதயங்களை தேடுகிறார். அப்படிப்பட்ட இருதயங்கள் மேலதான் தேசங்களை ஆளுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும். அப்படிப்பட்ட இருதயங்கள் மேலதான் தேவனுடைய திட்டம் கடந்து வரும். எந்த இருதயம் தேவனுக்கா ஏங்குகிறதோ, எந்த இருதயத்துல தேவன் மேல வாஞ்சி இருக்கிறதோ, எந்த இருதயத்துல தேவன் மேல உண்மையான அன்பு இருக்கிறதோ, மை டியர் பிலவட், யாருக்கு தேவன் மேல உண்மையான அன்பு இருக்கிறதோ, யார் ஒருவர் தேவனை அவரை நேசித்து, ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமக்காய் நிற்பேன்னு சொல்றாங்களோ, அவங்க மேலதான் யோசுவாவின் அபிஷேகம் இறங்கும். அவர்கள் மேலதான் தலைமைத்துவத்தின் அபிஷேகம் இறங்கும். அவர்களை நம்பித்தான் தேவன் ஊழியத்தை பெருகச் செய்வார், ஊழியத்தை கொடுப்பார். இன்றைக்கு யோசுவாவின் ஆவி உங்கள் மேல வரணும்னு நீங்க வாஞ்சித்தீங்கன்னா, நான் யோசுவாவை போல் இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கணும், தேவனை அண்டிக் கொள்ளணும், அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் தேவனுடைய பரலோகத்தின் அபிஷேகம், தேவன் கொடுக்கிற அந்த உன்னத அபிஷேகம், அபிஷேகத்துல பல நிலைமைகள் உண்டு. அதுல உன்னதத்தின் நிலைமை என்னவென்றால், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிற, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த உன்னத அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வரும்.